நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் and welcome to Saruna Stores தங்க நகை மாளிகை நம்ம வீட்டு கல்யாணம். ஸோ ஒவ்வொரு வாரமும் செலிபிரிட்டி வெட்டிங். ஸோ செலிபிரிட்டிஸே நேரில் வந்து நம்ம கூட உட்காந்து அவங்களுடைய லவ் லைஃப் பற்றி பேசி அண்ட் வீடியோஸ் பார்த்து நிறைய கேம்ஸ்லாம் விளையாடி ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய நம்ம வீட்டு கல்யாணம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன திரையில வந்துட்டு முதல்ல உள்ள வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சுலபமா ஒரு டெலிவிஷன் ஐகானா இருந்த ஒருத்தங்க தான் இன்னைக்கு வந்து நம்ம கெஸ்டா வர போறாங்க. அண்ட் இந்த ரெண்டு பேரும் கப்பலா வந்து ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சிகள்ல முன்னாடி வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட்டான, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா, இவங்களுக்கு இவங்க தான்ப்பா அழகான கப்பல் அந்த மாதிரி தோண வைக்கக்கூடிய ஒரு கப்பல். ஸோ அவங்கள தான் இன்னைக்கு நம்ம கூப்பிட போறோம். அதுல முதல்ல ஹீரோ சாரை வந்து நம்ம கூப்பிடுவோம். ஆக்சுவலி இப்போ அவர் இவ்வளவு நாள் ஆங்கர், ஹீரோ, டான்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. பட் ரீசெண்டா வந்து டைரக்டர் ஆயிருக்காரு. அதுதான் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். So I'm very very happy to welcome Mr. Vijay Adiraj. Okay. ஸோ திரு விஜய் ஆதிராஜ் அவர்கள் ரீசெண்டாக டைரக்டர் ஆயிருக்கிறாரு. எங்கள் எல்லாருக்கும் பெருமையான விஷயம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். நிறைய வருஷமா எனக்கு உங்களை தெரியும். ஆனால் உங்கள் லவ் லைஃப் பற்றி நான் எதுவுமே கேட்டுக்கிட்டதே கிடையாதுல. வில்லங்கமான விஷயமாச்சு. வில்லங்கமான விஷயமா? அழகான ஒரு ஜோடி, இந்த ஜோடி மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஜோடி பார்க்க முடியாது அப்படின்னு நம்மளுடைய ஜோடி சீசன் நம்பர் 1ல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோடி நீங்க. ஆமா ஆமா. இந்த லவ் எப்படி ஆச்சு முதல்ல அது சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கதை சொல்றேன். பட் இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த டிடிங்கிற இந்த திவ்ய தர்ஷினிய இந்த மாதிரி குழந்தையா பார்த்தேன். இன்னைக்கு வந்து உலகமே வியர்ப்படைகிற மாதிரி ஒரு anchor. I'm so proud of you. Thank you. And I still remember. நாங்க ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க குட்டி 6th or 7th. You said you need anchor ஆவே அப்படி சொன்னீங்க. I still remember. So here you are, one of the top anchors of the Tamil industry. Thank you so much and I'm all so my blessings to you. Thank you. ஏன்னா இன்னைக்கு வந்து டிடி ஆங்கர் பண்ண ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு and I'm proud to be on this show that you are anchoring. எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட ஷோக்கு நீங்க கெஸ்டா வந்திருக்கீங்க. நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆங்கர் பண்ண முடியுமா, ஸ்டேஜ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க இவங்க அப்படின்னு பார்த்து வியந்த ஒருத்தங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாம நான் உங்ககிட்ட இருந்து கத்துட்டு இருந்திருக்கேன். உங்ககிட்ட இருந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இல்லையா? ஏகலவ்யனா? யா கமல் சார் சொல்ற மாதிரி ஏகலாவியனா கத்துக்கிட்டீங்க. ஓகே, சோ சொல்லுங்க, எங்க முதல்ல பாத்தீங்க ரஷ்னா தீதியை? உங்க ரஷ்னா தீதியை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தியேட்டர்ல பார்த்தேன். ஒரு கதை மாதிரியே இருக்கு டிடி. in the sense that உண்மையா சொன்னா ரொம்ப காஞ்சி கடந்தோம். ஏன்னா வந்து லைஃப்ல எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அந்த டைப்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் வெட்டி ஆஃபீஸர்ஸா சுத்திட்டு இருந்தோம். அப்போதான் வந்து என் கூட படிச்ச கீதா அவங்களோட ஆஃபீஸ்ல இவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கீதாவை அன்னைக்கு நாங்க பிக்கப் பண்ணிட்டு படத்துக்கு போலான்னு இருந்தோம். கீதா இஸ் மை படி. ஓகே, ஸோ அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணோம். ஏய் வெரி யூ கைஸ் மேன் கம் லெட்ஸ் கோ ஃபார் அ மூவி, நான் டிக்கெட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அந்த கீதா சொன்னான். ஆஃபீஸ் போனோம். டகாலுக்கு ஆஃபீஸ்லேருந்து இறங்கி வந்தா கீதா வெளில வந்து, லிசன் கைஸ், இஃப் ஐ பிரிங் அலாங் மை கலீக் இஸ் இட் ஓகே அப்படின்னாங்க. கலீக் தானே, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா. ஆனால் ஒரே ஒரு டபால்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பிரெத்தில் சொன்னோம், as long as it is a girl it is okay அப்படின்னோம். அஃப்கோர்ஸ் அப்படின்னாங்க. ஸோ அப்படி வந்து சந்திச்ச உங்க ரஷ்னா தீதியை ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்த்த உடனே லவ் பத்திச்சா எப்படி? இல்ல எதுவும் பத்திக்கல. இட் டர்ன்ட் அவுட் டு பி a very nice meeting. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்து பூத்து மலர்ந்து காய்த்து காதலா கனிந்து நல்லபடியா போய்கிட்டு. ஆமா.
அண்ட் நீங்க வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலி தெலுங்கு ஃபேமிலி இல்லையா? ஆமா. தெலுங்கு பேசக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர் நீங்க. அவங்க பெங்காலி குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அது முதல்ல இந்த லவ் பட்டிங் ஆகும்போது அதெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? பொதுவாகவே காதல் திருமணம்னா ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்கும். எங்கள் வீட்லேயும் இருந்தது, அவங்க வீட்டில் எந்த எதிர்ப்பும் இல்லை. பட் அது வந்து ரொம்ப பெருசாக எதுவும் நடக்கலை. சுவாரஸ்யமாக இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு 10 சூமோ விரட்டி அருவாளோட, அதுவும் தெலுங்கு தெலுங்கு பட ஃபீலிங் எதுவுமே நடக்கலையா? எதுவுமே பெங்காலி படமே சாஃப்டா முடிஞ்சிருச்சா? இல்லை, தமிழ் படம் மாதிரி சுபத்தில் முடிஞ்சது. ஓகே, ஸோ உங்களுடைய காதல் லீலைகள் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்தாதான் பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லீலைகள் வேற. லீலைகள்லாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு இந்த செக்மெண்ட்ல ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். ஓகே, பேசிக்கலி நீங்க கொடுத்த முதல் கிஃப்ட் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லனா பெஸ்ட் கிஃப்ட் அந்த மாதிரி? பெஸ்ட் கிஃப்ட் நான் தான். ஓஹோ, என்ன நானே அங்க இது ஓகேவா அப்படின்னு அவங்க சொல்லணும், நாமளே சொல்லிக்க கூடாது. சோ கொடுத்த கிஃப்ட் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வாஸ் a chain with a dolphin on it. ஓகே, நீங்க தான் அந்த கிஃப்ட் கொடுத்தீங்க? நான் தான் கொடுத்தேன். அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எனக்கு ஞாபகம் இல்ல. என்னது ஞாபகம் இல்ல? சத்தியமா ஞாபகம் இல்ல. அவங்க நிறைய கொடுத்தாங்க. நான் வந்து ரொம்ப லூசு ஃபெலோ. சரி, அவங்க கொடுத்ததுல பிடிச்ச கிஃப்ட்? அவங்க தான். சப்பா, இது ஓகே. செகண்ட் பெஸ்ட் கிஃப்ட் சொல்லுங்க, இப்படி தான் கேள்வி கேட்கணும். செகண்ட் பெஸ்ட் கிஃப்ட் ஐ திங்க் my 2 kids. ஓகே, தேர்ட் பெஸ்ட் கிஃப்ட் ப்ளீஸ். பொருள் கேக்குறீங்களா? பொருள் நிறைய கொடுத்துருக்காம்மா அவ. ஆக்சுவலி ஐ டோன்ட் ரிமெம்பர் அவ என்ன பொருள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க, ஒண்ணு கூட ஞாபகம் வரலையா? முடியல, ஞாபகத்துக்கு வரல. அப்பா சரண்டர் ஆயிடுறீங்க. இப்போ வந்துட்டு you can arrest me. ஆமா, அவங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ ஃபுல் கிஃப்ட், ஃபுல் பெரிய பெரிய கிஃப்டா கொடுப்பாங்க. சோ அவங்களை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் விஜய் ஆதிராஜ். எடுத்த உடனே கம்ப்ளைண்ட் தான். நீங்க வாங்கி கொடுத்த ஒரு gift கூட ஞாபகம் கிட்டத்தட்ட 5-10 மினிட்ஸா யோசிக்கிறாரு. அது டெய்லி ஐ ஹேவ் டு பை சம்திங் அண்ட் கிவ் இல்லையா? அப்படியா? வாங்குது எல்லாமே gift தான். எல்லாமே gift தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் gift எது? Yeah, I remember. ஓகே, சொல்லுங்க. ஒரு டாமி ஹில்ஃபிகர் வாட்ச் நினைக்கிறேன். இப்ப ஞாபகம் வந்துச்சா? ஆமா ஆமா ஆமா, இப்ப ஞாபகத்துக்கு வந்து இருக்கு. அது இன்னும் இருக்கு. இருக்கா? இருக்காதே. ஸ்டைல் ரிமூவ் தட். ஐயோ, எங்க ஒரு டாமி ஹில்ஃபிகர் வாட்ச் நீங்க மறந்துருக்கீங்கன்னா ஆமா, வெரி பேட். நிஜமாவே பேட். ஏன் மறந்துட்டேன்னா அதுல ஹில் ஃபிகர் அப்படின ஒரு விஷயம் இருக்கு. ஃபிகர் இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது. என்ன இப்படி ஒரு ராமனை கல்யாணம் பண்ணிச்சு, இவர் விஜய் யார் பேரு வச்சா? ராமன் ஆதிராஜ்னு வச்சிருக்கணுமே. மை காட். ஓகே, சொல்லுங்க உங்களுடைய லவ் லைஃப். நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவர தியேட்டர்ல தான் பாத்தீங்களா? பார்த்த உடனே நீங்க வந்துட்டு ஃபுல் லவ் ஆயிட்டீங்களா? பார்த்த உடனே ஐயோ யார் இந்த 2 comedians தான்? comedians-ஆ? ஏன் என்ன பண்ணாங்க அப்படி? Actually இல்ல, I mean when I met them it was like சரி ஜாலியா இருந்தேன். There was no formality. அது like கார்ல உட்கார்ந்த உடனே we broke ice very easily. And Geeta and I had a good rapport. அதே சேம் between them and Geeta நல்ல rapport இருந்தனால that ice breaking was very soon. ஓகே, ஆனா நீங்க கல்யாணம் கட்டினதும் தியேட்டர்ல தானாமே முதல்ல? எஸ், அதாவது இங்க அது பயங்கர, அது எப்படி ஒரு கல்யாணத்துல வந்து தியேட்டர்ல நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு நண்டு வந்து என் மண்டக்குள்ள பிராண்டிக்கிட்டே இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கிஃப்ட் நம்ம வந்து பேசணும். ஸோ உங்களுக்கு நீங்க இப்ப ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும், சர்ப்ரைஸ் கிஃப்ட். அவங்கள ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ண சொல்லிடலாம். இவர் ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைச்சிருக்காரு உங்களுக்கு, என்னவா இருக்கும்? இல்ல ஆக்சுவலி he has given me a lot of gifts. so எனக்கே தெரியல என்ன அது. ரொம்ப நாளா நீ வந்து என்ன ஒரு நாக் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், have you ever done this? அது ஹாலிடேஸ் தான் நான் சொல்லுவேன். ஹாலிடே கூட்டே போக மாட்டாரா? ஏன் காந்தி ஜெயந்தி, ரிபப்ளிக் டே, இந்த ஹாலிடே எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா பசங்களோட வீட்ல அவ்வளவுதான், பசங்களோட வீட்டுல உட்காருவோம், இல்ல அவங்கள கூட்டிட்டு எங்கேயாவது வெளில போவோம், ஒரு மூவி போவோம், அவ்வளவுதான். டின்னர். நான் ஹாலிடேன்னு ஆக்சுவலி இவளை கூட்டிட்டு போனதே இல்ல. எங்கேயுமே ஹனிமூனுக்கு அப்புறம் அப்புறமா ஒன்ஸ் ஃபேமிலியோட நம்ம சிங்கப்பூர் போனோம் கீதா வீட்டுக்கு. ஓகே, அவர் ஏற்கனவே எங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ கோல்டன் ஹேம்பர் ஹாலிடேஸ் வழங்கும் கோல்டன் ஹேம்பர் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு gift.
ஹாலிடே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு அப்புறமா நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுங்க, சீக்கிரம் லாக் பண்ணுங்க. திருட்டு சாவி நிறைய வச்சிருக்கீங்க. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நம்ம வீட்டு கல்யாணம். முதல்ல லவ் யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்களாமே. நீங்க தான் சொன்னீங்களா? நோ. நீங்க தான் நோங்கறாரு. அப்ப நீங்களா? யாரு சொன்னா? ஹலோ. என்ன 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 யாரு? இட்ஸ் ஓகே. என்ன ரூட் மாத்துற? யார் லவ் சொன்னது? அவதாங்க. நீங்க தானா? பார்த்தா அப்படி தெரியுது. என்னது இது? யார் அது? இதுக்கு பின்னாடி போனா யார் வெக்கப்படுது? ஓவரா சிக்கு வந்தது இந்த பக்கம் தானே. ஃபுல் சிக் இந்த பக்கம் தாங்க. நான் தாங்க. நீங்க தானா? நீ only. எப்படி விழுந்து விழுந்து லவ் பண்ணாரா? எப்படி? அது எனக்கு தெரியாதே. ஆனா நான் விழுந்து விழுந்து சிரிச்சதே அந்த வார்த்தை கேட்டுறதுக்கு. அப்படியா? என்ன வார்த்தை? என்ன காமெடி பண்ணீங்க? ஏன்னா இவ்ளோ பேசுவாங்க ஒரு ஆளு, அது மட்டும் சொல்றதுக்கு he struggled so much. I really enjoyed myself. So அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அது சொல்லுங்க. எத்தனையோ ஹீரோயின்ஸ் கிட்ட ரொம்ப அசால்ட்டா வந்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேன். சீரியல்ஸ்லயும் படங்கள்லயும். ஓகே. But when it came to my real life heroine, I did struggle for words. அப்படியா? என்னன்னா கொஞ்ச நாள் பழகணும். பழகினதுக்கு அப்புறம் வந்து அடுத்த லெவலுக்கு போனது தான் கிராஜுவலி இந்த காதல். கண்டதும் காதலுங்கிறது சில பேருக்கு நடக்கும். எங்களுக்கு வந்து அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் we enjoyed each other's company and then அது gradually moved to love. ஓகே. சோ அது மாதிரி லவ் ஆயி அதுக்கப்புறம் நீங்க தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க. எப்படி தியேட்டர்ல எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? நாங்க சந்திச்சது woodlands தியேட்டர்ல. கல்யாணம் ஆனது இப்போ அந்த தியேட்டரே இல்ல, ஆனந்த் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச காலத்துக்கு உமாபதி திருமண மண்டபமா மாறிடுச்சு. அந்த சமயத்துல தான் வந்து எங்க கல்யாணம் அங்க நடந்தது. நாங்க அங்க நடந்த சில கல்யாணங்கள்ல ஒரு ஒரு பெரிய கல்யாணம் என் கல்யாணம்னு சொல்லலாம். ஆக்சுவலா மே மாசத்துல நடந்த கல்யாணம் இது. மே 23, 24. ஆக்சுவலா டிடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்றது. என் கைரேகை பார்த்து ஸ்கூல்ல வந்து ஜென்ரலா சின்ன பசங்களை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னு தெரியல, எங்க ஜென்ரேஷன்லாம் பயங்கர இன்னசென்ட்டுங்க. அந்த டைம்ல வந்து இந்த கைரேகை எல்லாம் பார்த்து பசங்க இஷ்டத்துக்கு சொல்லுவானுங்க. போய் ஒருத்தர் கைரேகை போயிருப்பாரு, ஏய் மச்சான் உனக்கு 2 பொண்டாட்டிடா அப்படின்னானுங்க. அந்த ரெண்டா உடைக்கிற வரைக்கும் கைய தேடுறது அந்த ரேகைய. ஆனா அது வந்து இப்படி வந்து முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டிடி. நிஜமா 2 கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? ஆமா, ஒரே பொண்ணை நான் 2 தடவை கட்டிக்கிட்டேன். ஆமா. ஏன் 2 வாட்டி கல்யாணம் பண்ணீங்க? அவ்வளவு ஒரு பயம்? பயம் இல்ல, ஃபவுண்டேஷன் பயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ங்கிறதுக்காக. அதனால ஃபர்ஸ்ட் வெட்டிங் வந்து பெங்காலி வெட்டிங். ஓகே. அவங்க ட்ரெடிஷனல் பெங்காலி ஸ்வீட் அங்கங்கறனால நீங்க பெங்காலி வெட்டிங் பண்ணீங்க. அடுத்த நாள் வந்து ஒரு நிமிஷம். அப்ப அந்த பெங்காலி வெட்டிங்ல தானே ஏதோ ஒரு இதுல எல்லாம் உட்கார வச்சு இப்படி சுத்திட்டு வரோம். எஸ். ஆமாவா? கரெக்ட்டா? கூடையில சுத்திட்டு வரோம். கூட இல்ல அது. ஓகே. கூட एक्चुअली தெலுங்கு வேர்ட்ல தான் கூடையில உட்கார வச்சிருக்காங்க. இது தூக்கிட்டு வருவாங்க. ஆமா. ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு ஒரு பிளாங்க் மாமா தூக்கிட்டு வருவாரா? இல்ல அப்பா? பிரதர்ஸ். உங்க பிரதர்ஸ். ஓகே. brother, it could be others also. ஓகே. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க, என்ன ஏதோ இலையெல்லாம் வச்சுப்பாங்கல, பீட்டில் லீஃப் வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டே வருவாங்க. அங்க ஒரு சின்ன கேம் ஒன்று இருக்கு டிடி. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இந்த மாமியார் வந்து மூக்க பிடிப்பாங்களாம். உங்க மூக்கியா? ஆமா. மருமக மூக்க மாமியார் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கண்ட்ரோலுக்கு நான் போயிடுவேனா. ஐயோ, இது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. ஃபுல்லு போங்கு பாட்டிங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் டக்கால் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் தான், அவன் வந்து படி மாமியார் மட்டும் மூக்க பிடிச்சிட்டாங்கன்னா நீ அவங்க அடிமையிடுவ படி பாத்துக்கோ படி அப்படின்ட்டான். அதாவது மூக்கு பொடி கேள்விப்பட்டிருக்கேன், மாமியார் போட்டு மூக்கு புடி. இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். கரெக்ட். என்ன பயங்கரமான கேம். இந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சோ எனக்கு திடீர்னு டகால்னு பாஞ்சாங்க எங்க மாமியார் மூக்கு பிடிக்கிறதுக்கு. ஓ, சொல்ல மாட்டாங்க. ஆமா. சோ டக்குன்னு பின்னாடி அது ஒரு சின்ன கேம். அந்த அடுத்த கேமுக்கு அப்புறம் என்னன்னா பொண்ணை வந்து தூக்கிட்டு வர அந்த பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, கால் தட்டி விட்டுறணுமா? கால் தட்டி எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஹைட் ரேஸ் பண்ணிட்டே போவாங்க. சோ அவங்க மேல இருந்து மாலை போடக்கூடாது. ஓ, மேல இருந்து அவங்க மாலை போடுற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. சோ which means she will dominate. ஓ, அந்த மாதிரி. சோ அதுக்கு பதில் நாம என்ன பண்ணோம்னா பையன் சைடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தூக்குவாங்க பையனை.
ஸோ யார் ஹைட் அதிகமாக தூக்குவாங்க ஸோ ஈக்குவலாக போடுவாங்களாமா அது ஒரு சின்ன கேம் ஸோ குட்டி குட்டியாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க வெட்டிங்கில் நான் ரொம்ப ரசித்தேன். இந்த வெட்டிங் எங்க நடந்தது பெங்காலி வெட்டிங் உங்களுக்கு? அதே தியேட்டர்ல. இதுவும் தியேட்டர்ல தானா? எல்லாமே அந்த எல்லா படமும் ஓட்டி இருக்கீங்க தியேட்டர்ல, எல்லா லாங்குவேஜ் படமும். அந்த வெட்டிங்லயே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பெங்காலி வெட்டிங்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாப்பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தோப்பா மாதிரி ஒன்று கொடுத்துருவானுங்க. ஐ கால் இட் த கோன் ஹெட். இப்படி இருக்குமா? கோன் மாதிரி கோன் மாதிரி இருக்கும். கோன் மாதிரி போட்டா அசல் ஜோக்கர் மாதிரி இருக்கும். எப்படிதான் உங்க ஊர்ல அதை ஏத்திட்டு மாப்பிள்ளைங்க எல்லாம் உட்காரானுங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயங்க, இந்த பெங்காலி வெட்டிங்ல என்ன பண்ணுவானுங்கன்னா கரெக்டா இந்த சிந்தூர் வைக்கிற டைம்ல வந்து சங்கு ஊதுவாங்க. Cons is auspicious for them. ஆமா சங்கு ஊதுறதா பண்ணுவீங்க இல்ல? ஆமா. ஏங்க இங்க சங்கல ஊத மாட்டீங்களே, வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்ன மேளம் தான் அடிப்போம். மேளம் அடிப்போம். ஆமா நம்ம அத பண்ண மாட்டோம். மேளம் இல்ல உங்களுக்கு சங்கு தான். ஊதிட்டு இருக்காங்களே அப்போ. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, உங்களுடைய வெட்டிங் ஆல்பம் தயாரா இருக்கு. சோ முதல்ல நம்ம ஆல்பம் பார்த்தலாம். ஆக்சுவலி இப்பதான் பேசிட்டு இருந்தோம் as it gone for the break that இந்த ஆல்பம் பார்த்து பல வருஷம் ஆச்சு நாங்க. யா சோ நீங்க ஒண்ணா உட்கார்ந்து இப்போ ஐ திங்க் அந்த மெமரிஸ் ஒவ்வொரு போட்டோ பார்த்தா உங்களுக்கு இது என்ன நாள் சொல்லுங்க? This was I think May 23rd. பெங்காலி வெட்டிங் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு உட்கார்ந்தோம் நாங்க. எங்க இப்படி பண்றீங்க மாப்பிளைய பெங்காலில? பெங்காலி சுஜாதா சார் வந்திருந்தாரு. இன்ஃபேக்ட் மணி சார் கூட இருக்காரே. மணி சார் இருக்காரு. ஹாஸ்னி மேம் was not in town. சிவகுமார் சார், பி வாசு சார் என்ன திரையுலகுக்கு ஒரு கதாநாயகனாக அறிமுகப்படுத்தின வாசு சார் வந்திருந்தாரு. தென் அஜய் ரத்னம், தென் தி மிஸ்டர் தங்கதுரை அண்ட் ஓகே உமா மேம் கூட இருக்காங்க. ஆமா உமா பத்மநாபன். ஸோ ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே வந்ததுமா வெட்டிங். மனோபாலா சார் வந்திருந்தாரு. முத்துராமன் சாரை பற்றி சொல்லி ஆகணும் இந்த தருணத்தில். எஸ்பி முத்துராமன் அங்கிள் வந்து அப்பாவோட நெருங்கிய நண்பர். ஓகே. ஸோ இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரிசப்ஷனை அவர் கைக்குள்ளே எடுத்துக்கிட்டு வர கெஸ்ட் எல்லாத்தையும் அவர் அவர் வந்து வரவேற்று உள்ள உட்கார வச்சு ஹீ டுக் கேர். ஏவிஎம் சரவணன் சார், மிஸ்டர் குஹன், டைரக்டர் சரண் வந்திருந்தாரு, டைரக்டர் ஹரி வந்திருந்தாரு, சாருவாசன் சார் வந்திருந்தாரு. இதை சொல்லலை, அந்த கரெக்டாக மூக்குப்பிடி அந்த விஷயத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இதோ நான் சொல்லலை, அவங்க பிரதர்ஸ் தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு. தூக்கிட்டு வருவாங்க, முகத்தை வந்து ஆமாம் வெத்தலையை வச்சு மூடி இருப்பாங்க. பதினோரு வருஷம் 12 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல ஃபீலிங்? ஆமா, ஃபீல்ஸ் யங்கர். இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கனவா இருந்தது. We all looked younger. We looked younger too. இப்பதான் லேசா சதெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, பட் அன்னைக்கு விளையாடின கேம்ஸ்க்கு அடுத்தபடியா இந்த ஃபுல் கம்பேட்டபிள் கேம்ஸ் இப்போ உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியிலயும் காத்துட்டு இருக்கு. I love the games. Bring them on, I say. Bring them on. ஓகே, சோ அடுத்து உங்களுக்காக கம்பேட்டபிள் questions and games இதெல்லாம் Compatibility. So that is why you take a break and Sarvana stores நம்ம வீட்டு கல்யாணம் போயிட்டு வாங்க. ப்ளீஸ் போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. நம்ம வீட்டு கல்யாணம் ரக்ஷனா ஆதிராஜ் மற்றும் விஜய் ஆதிராஜ் அவர்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்காக கேம்ஸ், லவ் கேம்ஸ். இந்த லவ் கேமோட பேரே வந்து லவ் டைஸ். ஸோ உங்ககிட்ட ஒரு டைஸ் கொடுக்க போறேன், உங்ககிட்ட ஒன்று கொடுக்க போறேன். ஓகே, நீங்க ஒரு நம்பர் சொல்லணும். அந்த நம்பர் அவங்க குலுக்கி போடுறாங்களான்னு பார்க்கணும். போட்டாங்கன்னா ஷீஸ் ஒன். ஆனா அவங்க போடலைன்னா பாத்தீங்களா பனிஷ்மெண்ட் இங்க ரெடியா இருக்கு. இது இவருக்கான பனிஷ்மெண்ட், இது உங்களுக்கான பனிஷ்மெண்ட். யாருக்கு பனிஷ்மெண்ட் இப்போ? அவர் சொன்னா அவர் சொல்லி நீங்க போடலைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட், நீங்க சொல்லி அவர் போடலைன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட். ஓகேங்களா? ரெடி, லெட்ஸ் கோ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யார்? நீங்களா? லேடிஸ் ஃபர்ஸ்ட் மா. அப்போ நீங்க தாங்க உருட்டணும், அவங்க நம்பர் சொல்லணும். எல்லா ஜென்ஸ் இத சொல்லி கட்சில மாட்டீங்க. ஓகே 5 6 சங்கா சங்கு எப்பவுமே ஓவர் தான். சோ நீங்க ஒரு டைரக்டர், உங்க வைஃப் ஹீரோயின். சோ உங்க வைஃப்க்கு 80 ஸ்டைல்ல ஒரு வெக்கப்பட கத்து கொடுங்க. நீங்க ஃபுல் ஆக்டிங் பண்ணி காட்டணும் டைரக்டர். நீங்களும் அத பண்ணலாம். இட்ஸ் ஓகே, அவருக்கு தான் பனிஷ்மெண்ட், பட் நீங்களும் ப்ளீஸ் ஆட் பண்ணுங்க. நோட் தி பாயிண்ட். ஏன்னா நீங்க தப்பா ஏதா பண்ணாதான் அவர் திரும்ப பண்ணி காட்ட சொல்ல முடியும். அதனால ஆக்சுவலி டிடி நடிச்ச ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? அப்ப ரெடியா? பாட்டு போடுங்க. 80 ஸ்டைல்ல பாரதி ராஜா சார் சாங் ஒன்னு போடுறோம், அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஓகே ஓகே, can I have some song please? இந்த பக்கம். ஓ எங்க வீட்டுக்கு போயிடாதீங்க. பண்ணு. பனிஷ்மெண்ட் அவருக்கு தான், நான் பண்ணதா. ட்ரை பண்ணுங்களேன். பாவம் டைரக்டர் இவ்வளவு பண்ணிருக்கார்ல. ஆமா பண்ணுங்க. பாருங்க ரெண்டு ஏய் ஸ்டார்ட் தி மியூசிக். எங்களுக்கு பேசிக்கலி யார் பண்ணாலும் ஹாப்பி தான். டைரக்டர் ஆக்ஷன் சொன்னாதான் மியூசிக் போடுவாங்களா? ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன். இதுக்கு மேல நீங்களே மூடிக்கிறீங்க, நாங்க எப்படிங்க பாப்போம்? கொஞ்சம் திறந்து காட்டுங்க. நாங்க உள்ள பூந்து எனக்கு வெக்கம் இருந்தா எப்படி காமிக்குது? அதனாலதான் அது. ஐயோ ரொம்ப டூ மச். ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ஓகே, இப்போ அடுத்தது நீங்க தான் ஒரு நம்பர் சொல்லுங்க. நீங்க டைஸ். இப்போ நீங்க வந்து நான் தான். அவங்க டைஸ். ஓகே ஃபைன். 4. ஓ 4. ஐயோ 3. ஓகே, சோ இவங்களுக்கு என்ன படிச்சிருவோமா? உங்க ஹஸ்பண்டோட ஃபேவரட் டான்ஸ் ஸ்டெப் ஆடி காமிங்க. கரெக்டா? பேங் ஆன சொல்லிருக்காங்க போல இருக்கே. பிங்கோ. ஓ ஓகே, சரி. இந்த ஒரு ஸ்டெப் தான் அடிக்கிட்டே இருப்பாரா? இல்ல இல்ல, அந்த மாதிரி நிறைய ஓகே, அந்த எக்ஸர்சைஸ் நான் பண்ண பல ஸ்டெப்புகள்ல ஒரு ஸ்டெப் இது. ஆஹா, முடியல, என்னாலே முடியல, அழுக வருது. ஓகே, இப்போ அடுத்து 2 6 மட்டும் தானே? அது சொல்லாம இருக்கு. ஆமா, நெக்ஸ்ட் டைம் அது சொல்லிருங்க. ஓகே, உங்களுக்கு எவ்வளவோ லவ் ப்ரொபோசல் வந்திருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச லவ் ப்ரொபோசல் எது, உங்க வைஃபை தவிர? ஐயோ சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா முன்னாடி? ஆனா இந்த பதில் கேட்டா பதில் தான். கம் ஆன் கம் ஆன். பிடிச்ச லவ் ப்ரொபோசல் வந்து ஐ திங்க் ஸ்கூல்ல இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஐ திங்க் ஷி வாஸ் ஸ்டடிங் இன் பெயின் ஸ்கூல். ஓகே, ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருந்தா. கிளாஸே அவளை பார்த்து சொல்லி விட்டுருச்சு. அப்போ வந்து என்னன்னா பாய்ஸ் ஸ்கூலுக்கு கேர்ள்ஸ் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாயை வந்து இன்சார்ஜாக வைப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்து இவங்க எனக்கு பை டிஃபால்ட் பெயின் ஸ்கூல் வந்து அந்த பொண்ணு அந்த க்ரௌடில் இருந்தாங்க. ஸோ அவளுக்கு ஏராளமான பேர் வந்து என் மூலியமா தூது. ஓ அந்த மாதிரி. அந்த டைம்ல வந்து ஆக்சுவலா ஆஸ் வி வர் லீவிங் அவளா வந்து என்கிட்ட பேசினான். பேசிட்டு யூ சோ கியூட், தேங்க் யூ ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் நாங்க ஐ வாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹர். திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டான். எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க அவங்க? ப்ரப்போஸ்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அப்படியே ஒரு காதல், அது ஏதோ ஒரு காதல் மாதிரி. அந்த டீனேஜ் ரொமான்ஸ்னுவாங்களே, ஒரு கிரஷ் மாதிரி. ஒரு கிரஷ். எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஏதோ விஜய் டிவிக்கு வந்தாலே இதே பேச்சாருங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. வீட்டுக்கு நான் அவங்க கூட தானே போகணும். எங்களை மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுது. ஏக் गांव में एक किसान रघु ताता. அப்போ உங்களுக்கா எடுத்து வச்சது. ஓகே, உங்க ஹஸ்பண்ட் கோபப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? எதுவுமே இல்லை, எல்லாமே
அப்படியே ஃப்ளைங்ல இருக்கும். நிஜமாவா? பறக்குமா? ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற இமேஜ் வந்து வெரி பேஷண்ட் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஆக்சுவலி ஐம் வெரி பேஷண்ட் அவுட் சைட். என்னோட கோபம் எல்லாமே வந்து வீட்டில் the word outside. ஆமாம், அது உண்மைதான். அது பொதுவாக ஐ திங்க் நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து எல்லா ஆண்களுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். வேலை செய்கிற இடத்துல வந்து மற்றவங்க மேலே கோபத்தை காட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அநேகமாக முக்கால்வாசி ஆம்பளைங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற இடம் வந்து ஒன்று மனைவியாக இருக்கும், இல்லை அம்மாவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நானும் மாறுபட்டவன் கிடையாது. என்னோட கோபம், என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அது வந்து ரொம்ப ஐ கண்ட்ரோல் இட் டு த மேக்ஸிமம். வெடிக்கும்போது பாவம் ஷீ டேக்ஸ் தி பிரண்ட் ஆஃப். அதனால எல்லாம் உடையுமா? இது வரைக்கும் என்னமே பொருள்லாம் உடைச்சிருக்காரு? உடையல, நான் வந்து இல்ல அவர் கேர்ஃபுல்லா அது பண்ணுவாங்க. whatever he throws it's not breakable. பார்த்து தலகாணி பெட்ஷீட் அது மட்டும் தான் தூக்கி போடுறேன். பிரேக்கபிள் எதுவுமே பிரேக்கபிள் இது வரைக்கும் நான் எதுவும் உடைச்சது கிடையாது. உடைச்சது. தட்ஸ் வெரி குட் ஹாபிட். சரி, ஓகே, இப்போ அடுத்தது 6 போடுங்க. பாத்தீங்களா? 2 போட்டுருக்காரு. ஓகே, கடைசி பனிஷ்மென்ட் பாத்துருவோம். உங்களுக்கு பிடிச்ச லவ் சாங்க பாடிக்கிட்டே நடிச்சு காட்டுங்க. ஐயோ, நான் பாடினா நான் வந்து ஒரு தாங்குமா? ரிக்வெஸ்ட் கொடுக்கலாமா? எனக்கு பிடிச்ச அண்ட் ஐ திங்க் இது நீங்க பண்ணா ரொம்ப ஆப்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாங் எதுக்குன்னா நம்ம உங்களோட ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இசையில காலத்தால் அழிக்க முடியாத ஒரு ரொமான்டிக் சாங் இருக்கே, சுப்பிரமணியபுரம் படத்துல. கண்கள் இருந்தால் இப்போ ஒவ்வொரு கப்பலையும் கூப்பிட்டு இதை செய் அதை செய்யன்னு சொல்றியே. இந்த குழந்தை வந்து நல்லா ஆடக்கூடியவ, என்ன விட்டுடுங்க. நல்லா பாடக்கூடியவ. சரண்டர் ஆவறே. சோ இப்போ எனக்கு கொடுத்த பனிஷ்மென்ட் ஏன் சார்புல குழந்தை எனக்கா பண்ண மாட்டியா? ஜேம்ஸ் ஒரு பாட்டு எப்படி? அது ரொம்ப கஷ்டமான பாட்டு. எனக்காக நீ பண்ண மாட்டியா? ஐயோ, உங்களுக்காக பண்றேன், ஆனா அவருக்காக நான் யோசிக்க. There ends the matter. சரி, ஓகே. கண்கள் இரண்டால் இரு கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஓர் கள்ள சிரிப்பில். அம்மா போதும், இதுக்கு மேல வேண்டாம். ஓகே, அடுத்து கடைசி தோ 2 5 ஐயோ. ஸோ பார்த்துலாம் கடைசி என்ன வந்திருக்கு. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிடிக்காத 2 விஷயத்த சொல்லுங்க. 2 விஷயமா? ஆமா. ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் தான். அவர் கோவம் பண்ணா மட்டும் தான் எனக்கு பிடிக்காது. வேற இருக்கே இன்னொரு விஷயம். அவர்கிட்ட சொல்லுங்க. he is very fussy about food. என்கிட்ட சொல்லாது, அவர்கிட்ட சொல்லுங்க. அது அது அவருக்கு தெரியும். அப்படியா? தான் சொல்லணும். வெரி ஃபஸி அபவுட் ஃபுட். ஸோ சமைக்கணும்னா ஐதர் சேம் திங் டெய்லி சமைக்கணும், இல்லை அது யோசிச்சு ஐ மீன் வி ஒன்ட் கெட் அன் ஆன்சர். வேற ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்க எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. பட் வாட் டு டு, இப்போ ஒரு பிரேக் போய் தான் ஆகணும். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை, நம்ம வீட்டு கல்யாணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளுடைய கடைசி கேம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இட்ஸ் a கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். தகால் எடுங்கோ. ஓகே, சோ முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? உங்ககிட்ட உங்ககிட்ட என்ன வேணாலும் கேளுங்க. என்ன கேளுங்க. சோ உங்க வைஃபோட ஃபேவரட் சாங்? ஐ திங்க் ஹேராம் படத்துல நீ பார்த்த பாரு. இல்ல, ஆக்சுவலி தட் இஸ் ஆல்சோ, பட் ஒன்னு சொன்னதுனால ஐ டோல்ட் another song. பார்வை பாருங்க, அந்த பார்வைக்கு நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட்னு சொல்லுதா? இல்லன்னு தான் சொல்லுது. என்ன சொல்லிருக்காங்க? என்ன பாட்டு நீங்களே சொல்லுங்க. மொழியிலே அந்த சாங். ஓ, காற்றின் மொழி. எஸ் எஸ் எஸ். ஒன்னு அவுட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் ஓகே, பார்க்கலாம் அடுத்தது. உங்க வைஃப் கிட்ட எந்த கலர் சாரி அதிகமா இருக்கு? பிளாக்கா? எவ்வளவு க்ளூ கொடுக்க வேண்டியது சார் உங்களுக்கு. அவங்க வந்தோடனே வேற சாரி பத்தி கேட்டாங்க, அப்பவே உங்களுக்கு தெரியும் நான் பிளாக் ன்னு. இல்ல ப்ளூஸும் நிறைய இருக்கு, பிளாக்ஸ். பிளாக் அண்ட் ப்ளூ அதுதான் எல்லாத்துக்கும் நான் சொன்னேன். 2 சொன்னா கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க சாங்ல கூட ஒரு கல்யாணம் தான பண்ணி 2 கல்யாணம் பண்ணல. நான் ஒரே கல்யாணம் 2 வாட்டி பண்ணிருக்காங்க. அதான் அது ஒரே ஆளு தானே, 2 ஆளு கிடையாதுல. அதனால எனக்கு எல்லாமே பிடிச்சதே 2 இருக்கு. பிளாக் அண்ட் ப்ளூ இஸ் கரெக்ட். உங்க வைஃப் சமைக்கிறதுல பிடிக்காத டிஷ்? பிடிக்காது. நீங்க பிடிச்சது ஓகே, அப்ப பிடிச்ச டிஷ். பிடிச்ச டிஷ். உங்க வைஃப் சமைச்சதுல பிடிச்ச டிஷ்?
ஐயோ ஐயோ, அவ சமைச்ச எல்லாமே எனக்கு பிடிக்குங்க. I like everything she cooks. இல்ல இந்த மாதிரி ஆன்சர் டிப்ளமேட்டிக் ஆன்சர்லாம் எடுக்க முடியாது. ஐயோ யாராவது காப்பாத்துங்களேன். நான் தான் காப்பாத்துறேன். தேங்காய் துவையல். அவங்க பாஸ்தா சொல்லிருக்காங்க. பாஸ்தா எஸ். ஆனா அதுதான் கேட்டுட்டு இருப்பாங்க திடீர்னு பாஸ்தா பண்ணி கொடு. அதான் சொன்னேன் 2-3 இருக்கு. ஐயோ சரி ஓகே அடுத்த क्वेश्चन. ஆமா. உங்க வைஃப்க்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் இது. உங்க வைஃப்க்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் இது. ஐ திங்க் என்னோட ஈஸி கோயிங் நேச்சர். ஐ டோன்ட் நோ. ஈஸி கோயிங் நேச்சர்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி கோயிங் நேச்சர்னா எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. ஓகே. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வேற யார் பத்தியும் தப்பா பேச மாட்டீங்க அப்படின்னு. பட் I think இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட I He'll be don't- friendly nah, I to don't with speak. In everybody and he fact- doesn't speak bad about people. others. நான் ஐ டோன்ட் பிரிங் ரூமர்ஸ் ஹோம். அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லாருக்கும் எல்லா ரூமும் சரி எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா அவ வந்துட்டு சொல்லவே மாட்டாங்க. ஐ டோன்ட் காசிப். That's a good thing. Actually very good thing. சரி ஓகே. உங்க லவ் ஸ்டோரியை எந்த படத்தோட கம்பேர் பண்ணுவீங்க? அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஒரு படம் சொன்னாங்க. நீங்க என்ன படம் சொல்வீங்க? மணிரத்னம் படமா? ஆமா. அலைபாய் தேவா. ஆமா. சூப்பர். ஏன் அலைபாயுதே நினைச்சீங்க? I think it's a nice travel no from love to marriage அதனால. ஓகே வெரி குட். சோ அவர் ஆன்சர் சொல்லிட்டாரு. இப்போ உங்க கிட்ட தான். ஓகே பார்க்கலாம். ஓகே. உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த பாட்டு கேட்கும்போது உங்க நினைப்பு வரும்? ஐயோ அந்த மாதிரி ஏதாவது வருமா? அவன் ஏதாவது ஒரு பாட்டு கேட்கும்போது நீ தான் ஞாபகத்துக்கு வரேன். அதுதான் நான் நினைச்சேன் பட் இது அந்த அதனால அவ ஹேராம் சாங் சொன்னானா? ஹேராம்ல என்னது? அது அந்த நீ song பார்த்த பார்வைக்கா? ஏன் அதுல பெங்காலில பேசாங்க அதனாலயா? கரெக்ட். கரெக்ட்டா? அதுதான் கரெக்ட்டா சொல்லிருக்காரு. காமெடி சாங் காமெடி டைம் ஆக்கிட்டீங்க கொஞ்ச நேரத்துல இத நீங்க. ஓகே. உங்க ஹஸ்பண்ட் விடணும்னு நினைக்கிற பழக்கம் எது? trusting people easily and wholeheartedly அது கொஞ்சம் சில டைம்ஸ் கஷ்டமா இருக்கும். பிரச்சனை இல்ல விடும். பிரச்சனை இல்ல. ஐ திங்க் எத்தனை அது even I mean he's not learning with experience. திரும்ப திரும்ப அதே தப்பு. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்னமா பண்றது? ஐ மோர் தென் எனிதிங் ஐ ட்ரஸ்ட் பீப்புள். எனக்கு முதல்ல நான் வந்து ஒருத்தர் சந்திக்கும் பொழுது நான் முதல்ல ஏதாவது அவர் கூட நான் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டாலும் சரி முழு நம்பிக்கை வச்சிடும். அது பல தடவை ஏமாற்றங்கள்ல முடியும். ஓகே பட் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. உங்க ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார்? ஒரு பர்சன் தான் சொல்லலாம். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் தான். கரெக்ட்டா நீங்க தான் கரெக்ட்டா சொன்னாரு. நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சத கரெக்ட்டா அடிச்சிட்டாங்கல. வெரி குட் வெரி குட். Because I know that I think a lot of people have told me this in different ways but I don't know if it's true or not but lot of men எல்லா விஷயம் அவங்க வைஃப் உடைய they don't discuss especially work நாலே that front not for any bad reasons அது not for any wrong reasons நான் சொல்ல மாட்டேன் but they're not used to பழக்கமே இல்ல exactly but எனக்கு அது I mean sometimes I'll be like okay now to an extent எல்லாமே he will come and tell me so that way I feel he shares everything with me so that's what you do with friends. Okay very good that's a very nice answer. எந்த டைப் ஆஃப் மூவி உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்? Entertaining. Bang on answer. Full masala entertainment movie தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காரு. ஓகே உங்க ஹஸ்பண்டோட ரோல் மாடல் யார்? It's a very difficult question because I think in different things it's different people. Can I say many names? No. Think of one name. One name. You met him recently. I know what you're talking about. இல்ல அது எனக்கு தெரியும். If it is his work then definitely it is the big B. நான் எதுக்கு இங்க உட்கார்ந்து? ஏன் அப்படி பயப்பட்டுருக்கீங்க? எனக்கு தெரியும் ஆன்சர். இல்ல met him recently. He's in வடபழனி ரோட். His house is in T Nagar. இந்த மாதிரி எல்லாம் க்ளூ கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு நீங்க பேரே சொல்லிரலாம் சார். கஷ்டப்பட்டு நான் யோசி எழுதி இருக்கோமே. பேரை சொல்லுங்க. ஆனா that is the first name that came to my mind. அப்படியே? ஓகே வெரி குட். சோ நீங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லிருக்கீங்க. ஒரு அளவு. ஆக்சுவலி நான் எல்லாமே கரெக்ட்டா சொல்லிட்டேன். எல்லாத்துமே சொல்லிட்டீங்க. ஆனா எங்கெங்கயோ க்ளூவா வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் வந்துட்டு ஒன்னு தவறு செஞ்சிட்டீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு க்ளூ கொடுக்கவே இல்ல. நீங்க செகண்ட் நான் க்ளூ கொடுத்தேன். தேர்டும் தவறு நீங்க. மூணாவது ஓகே. ஐந்தாவது ஓகே.
எல்லாத்துக்கும் ஆனா நீங்க ரொம்ப க்ளூ வாங்கிருக்கீங்க. அவங்க தான் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. ஆமா. She is the ultimate winner. வினர். ஓகே. ஓகே, சோ இவங்க வின்னர் ஆயிட்டாங்க. அடுத்தது கடைசி உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறது ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஆமா, ரேபிட் ஃபயர் இது ரேபிட் ஃபயர்ல இது கம்பேட்டபிலிட்டி. ரேபிட் ஃபயர் ஃபுல் அப்படி கபால் 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 கபால்னு நீங்க ஆன்சர் சொல்லிட்டு கபால் கபால்னு முடிக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஓகே, சோ கடைசி என்கிட்ட ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ரெடியா இருக்கு. எஸ். சோ முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? உங்ககிட்ட. தனியா? ஆமா, சரி. அவங்க கிட்ட. உங்க கணவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்க ஓகே சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இல்ல. ஆமா, கொஞ்சம். உங்க கணவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்க ஓகே சொல்லலைனா, நாட் ஓகே அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்காக வெயிட் பண்ணிருப்பாரா, இல்லனா வந்து உங்களை விட அழகான பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிட்டு போயிருப்பாரா? You would have gone for the next. என்னங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ணிருப்பாரு. I very practical these. ஆமா, நோ சொன்னா ஓகே பை சொல்லிட்டு போயிருப்பாரு. அவ்வளவுதான். ஓகே, உங்க கணவர் ஒரு நல்ல ஆக்டர், இயக்குனர், ஆங்கர். all three. ஏதா ஒண்ணுதான் சொல்லணும். அது முடியாது. இல்ல ஏதா ஒண்ணுதான் சொல்லணும். ஆக்டரா, இயக்குனரா, ஆங்கரா? ஃபர்ஸ்ட் எது வரும்? ஆக்டர். ஆக்டர். ஓகே, வெரி குட். சோ உங்களுக்கு அதிகமா பிடிச்சது யாரு? அப்பாவையா கணவரையா? Very difficult. Both. Come on. No, I chose him because he had good qualities like my dad. ஏதா ஒன்னு சொல்லுங்க மேடம். இது முடியாது. ஏன்னா ரேபிட் ஃபயருக்கு இட்ஸ் ஜஸ்ட் 1 மார்க் ஆன்சர். You know you are giving 5 mark answer. No. ஒரு பொண்ணுக்கு வந்து the first hero in her life is always the சார், father. நான் क्वेश्चन அங்க கேட்டேன். நீங்க எப்ப பாரு எனக்கு என்னைய வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க. நான் வேற கேக்குறேன், நீங்க வேற நீங்க சொன்ன உடனே நான் வேற கேக்குறேன். இது திறந்திரே சீசம் இல்லைங்க, நம்ம வீட்டு கல்யாணம். ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. Now it's him only, no? Oh, how sweet. Okay, உங்களுக்கு முடிஞ்சாச்சு. பட் ரேபிட் ஃபயர் நீங்க ரேபிட் ஃபயர் சொல்றீங்க. இட்ஸ் ஓகே. ஒரு பெரிய ஹீரோ மொக்க கதையை கொடுத்து உங்களை இயக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? எஸ் சொல்வீங்க, நோ சொல்வீங்க? எஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இசையிலே சூப்பரானது சுப்பிரமணியபுரமா இல்ல புத்தகமா? புத்தகம். ஓகே, உங்க வீட்ல ரொம்ப அழகு யாரு நீங்க நினைக்கிறீங்க? அம்மாவா, மனைவியா? அங்க அங்க பதில் கேட்டப்போ இங்க வந்துச்சே பதில். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா, இப்ப மனைவி. சார் ஒரு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா. சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல சார். அம்மாவா, மனைவி? ஏயா பியா? ஏ பி, இது ரெண்டு தவிர எதுவும் உங்க வாயில வரக்கூடாது. ஏ வயா பி. ஏ வயா பி எல்லாம் இல்ல. அப்புறம் வையாபுரி பி இதெல்லாம் சொல்லுவீங்க. ஒண்ணுதான். பி. பயங்கரமான முடிவுகளை ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. கடைசி 2 கேள்விகளுக்கு வந்து கடைசியா இவங்க 2 பேர்கிட்ட கேட்ட கேள்விகள் ப்ளீஸ் அப்பா அம்மா நோட் பண்ணுங்க வீட்ல. Not the point. மம்மா. ஓகே, சோ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் சூப்பரா முடிஞ்சிச்சு. சூப்பரா நீங்க வந்து பதில் சொல்லிருக்கீங்க. பட் நிறைய பதில் டக் டக்னு அந்த கம்பேட்டபிலிட்டில சொல்லி அவங்க தான் கொஞ்சம் லைட்டா. சரி, இத்தனை கப்பல்ஸ் நீ கேட்டுட்டு இருக்கியே, உன்ன நான் ஒரு கேள்வி கேக்குறேன். வேண்டாம், இதோட நான் வந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இப்போ இங்க டிடி, சொல்லுங்க. Are you in love? என்ன இந்த கேள்விக்கு பதில்லாம் கேட்காதீங்க. அப்போ எஸ். என்ன விட்டுடுங்க. நான் இந்த பக்கமா ஓடி இந்த கேள்வி எல்லாம் சத்தியமா நான் கேட்க சொல்லலைங்க. அங்க உட்கார்ந்திருக்கறவங்க விஜய் டிவி நேயர்களுக்கும் உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பேர் வந்து ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு பதில் உங்க சார்பில் நான் கேட்கிறேன். நீ யாரையாவது லவ் பண்றியாமா? இல்ல, இப்ப யாரையும் லவ் பண்ணல. அப்போ நேத்து முந்தா நேத்து போன மாசம் இந்த கேள்விதான் வர எல்லாரும் கேக்குறாங்க. எப்ப கல்யாணம் கேக்குறாங்க. அடுத்து ஓகே ஃபைன், அவ்வளவு வேணாம். ஏன்னா நான் இந்த கேள்வியை வந்து பொதுவா டிடியோட ஃபேன்ஸ் சார்பில் நான் கேட்கிறேன். டிடிக்கு வரப்போற புருஷன் என்ன குவாலிட்டிஸ்ல இருக்கணும்? ஐயோ, எபிசோட் முடிஞ்சிருச்சு சார். உங்களுக்கு கதை போடவே டைம் இல்ல. ஏன் கதை எப்படி சார் போடுவாங்க? இந்த செக்மெண்ட்டை இந்த எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணனா இந்த எபிசோட் மேல நான் ஸ்டே ஆர்டர் வாங்குவேன். இவங்க இதை எப்ப தெரியுமா போடுவானுங்க? எனக்கு கல்யாணம் தெரியுமா யாரையாவது அப்ப கூட்டு வந்து போட்டு பிரிச்சு விட்டுருவானுங்க சார். இவனுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தான் தெரிஞ்சுதானே நாங்க மாட்டி விடுறோம். அதான் இப்ப போட்டா கூட பரவாயில்ல, அப்ப போடுவாங்க சார். சொல்லுமா, ஆக்சுவலா என்னன்னா உனக்கு வரப்போற பையன் எப்படி இருக்கணும் கண்ணா? வெல் ரெட்டா இருக்கணும், வெல் டிராவல்டா இருக்கணும். ஆனா இங்கதான் என்னால சென்னை விட்டு போக முடியாது. சென்னையில தான் இருக்கணும். ஐ மீன் இந்தியாக்குள்ள தான் இருக்கணும். ஃபாரின் மாப்பிள்ள எனக்கு ஐ மீன் ஃபுல் ரெஸ்பெக்ட் இருக்கு அவங்க மேல எல்லாம். பட் என்னால அங்க போய் இருக்க முடியாது. நான் இங்கே தான் இருக்கணும்.
ஓகே ஸோ பாய்ஸ் நோட் த பாயிண்ட். வெல் ரெடாக இருக்கணும், வெல் ட்ராவல்டாக இருக்கணும். இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பையன், ப்ரிஃபரபிளி சென்னையில் இருக்கக்கூடிய பையனாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் புகைப்படத்துடன் நீங்கள் எழுதி விஜய் டிவிக்கு அனுப்பவும். டிடி கல்யாணம் பண்ணிக்க போறது யாருன்னு கூடிய சீக்கிரம் விஜய் டிவி ஒரு ப்ரோக்ராம் எடுப்பாங்க. ஐயோ, இதோட இதை நிறுத்திக்கலாம். இதுக்கு மேல இந்த கான்வர்சேஷனே வேண்டாம் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான அருமையான தம்பதிகளோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த வாரம் இவ்வளோ அருமையா போனதுக்கு உங்க 2 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி வெரி மச். ஸோ இதே மாதிரி இன்னொரு வாரம் உங்களை சந்திக்கிறோம். until then take care, bye bye. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். சத்யா ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். VLCC ஸ்லிம்மிங் பியூட்டி ஃபிட்னஸ் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். So Ala Change Makeovers வழங்கும் 3,500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்.